கதை கேட்க ஆவலா காத்துட்டு இருக்க நண்பர்களுக்கு வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கதை சொல்லவா? ரொம்ப கேப் ஆயிடுச்சுல, பரவாயில்ல. ஸோ இதுக்கு முன்னாடி அரசர் விலங்குகள் கிட்டேருந்து தப்பிச்சு கேனிபல்ஸ் கிட்டேருந்து எஸ்கேப் ஆகி இப்போ சென்டிபர்ஸ் கிட்ட மாட்டியிருக்காரு. அதுக்கு அடுத்து என்ன வந்து பார்ப்போம். இதுக்கு முன்னாடி போட்ட சாப்டர்ஸ்லாம் பார்க்கலன்னா நீங்கள் போய் பார்த்து வந்துருங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2500 அந்தி மண்டலத்தில் ஒரு வாழ்க்கை அப்படின்ற புக்குடைய சாப்டர் 17 கிங் இன் ஆக்ஷன் பார்ட் 3. அந்த ராட்சச பூரான்கள் வேக வேகமா இவங்களை பார்த்து வர அரசர் அதை பார்த்து தாக்குங்க அப்படின்னு கத்திக்கிட்டு ஆயுதத்தை எடுக்கிறாரு. ஐசக் ஆஷ்லே 2 பேரும் அவங்களுடைய பிளாஸ்மா துப்பாக்கியை எடுத்து தாக்க அரசர் அவருடைய பிளாஸ்மா வில்லி அம்பியும் எடுத்து தாக்கிக்கிட்டு 3 பேரும் அப்படியே பின்னோக்கி நடந்து போறாங்க. ஐசக் அவனுடைய பிளாஸ்மா துப்பாக்கியை வச்சு நிறைய பூரான்களை காலி பண்றான். அந்த பூரான்கள் சாகிறத பார்த்து குஷி அடைஞ்ச ஐசக் ஒரு வீடியோ கேம் விளையாடுறது மாதிரி கத்திக்கிட்டே அந்த பூரான்களை சுட்டுக்கிட்டே போறான். ஆஷ்லே துப்பாக்கியிலும் சில பூரான்கள் சாகுது. அதை பார்த்து ஆஷ்லேவும் ஒரு தன்னம்பிக்கை வந்து ஒரு போர்க்களத்துல வீராங்கனை நின்று போர் புரிவதி மாதிரி தன்னை நினைச்சுக்கிட்டு அந்த ராட்சச பூரான்களை சரம் வாரியா சுட்டு தள்ளுறான். ஐசக்கும் ஆஷ்லேவும் இடது அதுக்கப்புறம் வலது பக்கத்துல இவங்களை நோக்கி வர பூரான்களை சுட்டு தள்ள அரசர் சென்ட்ரல் நின்று பூரான்களை காலி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி 3 பேரும் பூரான்களை சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்க அப்போ அரசர் ஆட்டம் ரொம்ப சப்புன்னு இருக்கே, விறுவிறுப்பாவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆயுதத்தை கீழே இறக்குறாரு. அதை கேட்டு என்ன அரசர் சொல்றீங்க, ஆட்டம் விறுவிறுப்பா இல்லையா அப்படின்னு ஐசக் கேட்க, சரி அப்படின்னு ஆட்டத்தை விறுவிறுப்பாக்க உங்ககிட்ட ஏதாவது யோசனை இருக்கா அப்படின்னு ஆஷ்லே கேட்கிறான். ஐசக்கும் ஆஷ்லேயும் இந்த மாதிரி மாறி மாறி கேள்வி கேட்க அரசர் அவருடைய வில்லியும் அம்பியும் கீழே வச்சுட்டு எதையோ யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் திடீர்னு அவருடைய பிளாஸ்மா வாளை எடுத்துட்டு அந்த பூரான்களை நோக்கி வேகமா ஓடி ஒரு மரத்துல இன்னொரு காலை வச்சு தாவி அந்த பூரான்கள் கூட்டத்துக்கு நடுவுல குதிக்கிறாரு. ஐசக்கும் ஆஷ்லேயும் இத அதிர்ச்சியோட பாக்குறாங்க. அரசரை நோக்கி அந்த பூரான்கள் சீறி பாய்ந்து அவரை தாக்க வர அரசர் இப்பதான் ஆட்டம் சூடு பிடிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவருடைய பிளாஸ்மா வாளை வச்சு அவரை தாக்க வர பூரான்களை துண்டு துண்டா வெட்டி வீசுறாரு. ஐசக் அரசரை பார்த்து வியந்து போறான். அதுக்கப்புறம் ஆஷ்லேவை பார்த்து நம்மளும் போலாமா அப்படின்ற மாதிரி கண்ணை செவிலிய கேட்க ஆஷ்லேவும் சிரிச்சுக்கிட்டே போலாம் அப்படின்ற மாதிரி தலையாட்டுறான். ஐசக்கும் ஆஷ்லேவும் அதுக்கப்புறம் வேகமா அந்த பூரான்கள் கூட்டத்தை நோக்கி ஓடி தாவி அதுக்குள்ள குதிச்சு சரம் வாரி அந்த பூரான்களை சுட்டு வீழ்த்த ஆரம்பிக்கிறாங்க. ஐசக்கும் ஆஷ்லேவும் இந்த மாதிரி களத்துல குதிச்சதை பார்த்த அரசர் ரொம்ப சந்தோஷமாகி இன்னும் வேகமா பூரான்களை வெட்டி வீசுறாரு. அந்த இடத்துல சுமார் 100கணக்கான பூரான்கள் இவங்களை நோக்கி வருது. 3 பேரும் நின்ன இடத்த விட்டு அசையாம இவங்களை தாக்க வர பூரான்களை வேட்டையாடி தள்ளுறாங்க. 3 பேரும் அந்த மாதிரி கொன்னு கூச்சிட்டு இருக்கும் போது அரசர், நீங்க 2 பேரும் அதிகமா சாகடிக்கிறீங்களா இல்ல நான் அதிகமா சாகடிக்கிறேனான்னு பாப்போமா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஆஷ்லேவும் ஐசக்கும் பாப்போம் அப்படின்ற மாதிரி கோரஸா பதில் சொல்றாங்க. இப்போ 3 பேரும் போட்டி போட்டு அந்த பூரான்களை சாகடிக்க ஆரம்பிக்கிறாங்க. வெகு நேர போராட்டங்களுக்கு பிறகு இவங்களை தாக்க வந்த எல்லா பூரான்களையும் 3 பேரும் சேர்ந்து கொன்னு குவிச்சு காலி பண்ணி முடிச்சிடுறாங்க. எல்லா பூரான்களும் செத்துட அதை பார்த்து ஐசக்கும் ஆஷ்லேயும் சந்தோஷமாகி கட்டி பிடிச்சு அந்த விக்டரியை செலிப்ரேட் பண்றாங்க. அப்படியே திரும்பி பார்த்தா அரசர் அவருடைய வாளை தரையில குத்தியபடி ஒரு காலை தரையில ஊன்றியபடி பெருமூச்சு வாங்கிக்கிட்டே நின்றுட்டு இருக்காரு. அதை பார்த்து 2 பேரும் பக்கத்துல வராங்க. என்னாச்சு அரசே, நீங்க நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு ஐசக் கேட்க, அதுக்கு அரசர் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் மூச்சு வாங்குது, வயசாயிடுச்சுல, முன்ன மாதிரி எல்லாம் இப்போ முழுமையா ஈடுபாட்டோட சண்டை போட முடியல அப்படின்னு சொல்றாரு. அரசர் சொன்னதை கேட்ட ஆஷ்லே அரசரை பாக்குறான். அதுக்கப்புறம் திரும்பி அவரால் சாகடிக்கப்பட்ட பூரான்களை பாக்குறான். அதுக்கப்புறம் ஏன் அரசே, உங்களுக்கு வயசாகி ஈடுபாடு இல்லாம இருக்கும் போதே இத்தனை உயிர் போகுதுன்னா எங்களை மாதிரி வாலிபர்களா முழு ஈடுபாட்டோட போர்க்களத்துல சண்டை போட்டிருக்கும் போது எத்தனை ஆயிரம் உயிர் போயிருக்கும். உங்களோட வீரத்தை புகழ வார்த்தையே இல்ல அரசே அப்படின்னு அரசரை பாராட்டி தள்ளுறா. இந்த மாதிரி பேசிட்டு அரசரை கைத்தாங்களா தூக்கி விடுறாங்க. இப்பதான் சுத்தமா குளிச்சேன், மறுபடியும் நாறுது அப்படின்னு அரசர் வேடிக்கையா பேச அதை கேட்டுட்டு 2 பேரும் சிரிக்கிறாங்க. 3 பேரும் அந்த இடத்த விட்டு அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல ஒரு குளத்தை பார்த்து அந்த குளத்துல குதிச்சு சுத்தமா குளிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது அரசர், ஏன் ஐசக், இங்க இருக்கிற மரங்கள் அதுக்கப்புறம் விலங்குகள் எல்லாம் ஏன் இவ்வளவு பெருசா வளர்ந்து பரிணாமம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஐசக், அரசே, இங்க இருக்கிற மரங்கள் எல்லாம் இந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி பரிணாமம் அடைஞ்சு பெருசா வளர ஆரம்பிச்சது. மரங்கள் பெருசா வளர ஆரம்பிச்சா அதிக அளவு ஆக்சிஜன் அதாவது பிராணவாயு வெளியேற ஆரம்பிக்கும். மனிதர்களோட எண்ணிக்கை குறைவா இருக்கிறதுனால இங்க இருக்கிற பூச்சிகளுக்கும் விலங்குகளுக்கும் அதிக அளவு ஆக்சிஜன் கிடைக்குது. அதனால அதுங்க பிரம்மாண்டமா வளருதுங்க அப்படின்னு விளக்கம் அளிக்கிறான். இந்த மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆஷ்லே, நான் இவ்வளவு பூரான்களை கொல்லுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எது எப்படியோ இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட அரசர், சரி ஆஷ்லே, நீ முதல் முறையா இறங்கி சண்டை போட்டிருக்க, அந்த உணர்வு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஆஷ்லே, ஒரு பிரம்மாண்டமான போர்க்களத்துல யாருக்கும் அஞ்சாத ஒரு வீராங்கனை மாதிரி இறங்கி சண்டை போட்டு ஆயிரக்கணக்கான எதிரிகளை வீழ்த்தின மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது அரசே
அப்படின்னு உணர்ச்சிகரமா பேசுறான். ஆஷ்லே இந்த மாதிரி சொல்ல அப்ப ஐசக், எனக்கு வீடியோ கேம் விளையாடுற மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. ஹாலோ கேம்ல வர ஏலியன்ஸை சுட்டு தள்ளுற மாதிரி நினைச்சிட்டு சும்மா எல்லா போரான்களையும் வளைச்சு காலி பண்ணேன் அப்படின்னு சொல்றான். இப்படியே இவங்க கலகலப்பா பேசிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல இருந்து பெரிய அளவிலான ஒரு தும்பி பூச்சி பறந்து போறத காமிக்கிறாங்க. அந்த தும்பி பூச்சி ரொம்ப தூரம் பறந்து போகுது. ஒரு பிரம்மாண்டமான பள்ளத்தை தாண்டி போகுது. ரொம்ப தூரம் தள்ளி ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆறை இந்த தும்பி பூச்சி கடக்க முயற்சி பண்ணுது. அப்போ ஆத்துக்கடியில இருந்து ஒரு ராட்சச அளவிலான பிரானா மீன் தாவி குதிச்சு அந்த தும்பி பூச்சிய சாப்பிடுது. இந்த பக்கம் இவங்க 3 பேரும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேரும் ஐசக்குடைய கூடத்துல இருந்து கிளம்பி இதோட 3 நாள் ஆகுது. இப்போ 3 பேரும் ஒரு பிரம்மாண்டமான ஆழமான பள்ளத்துக்கிட்ட வந்து சேர்றாங்க. இப்போ இவங்க அந்த பள்ளத்தை தாண்டி போயாகணும். இப்போ இது என்னடா புது பிரச்சனை அப்படின்னு ஐசக் புலம்ப 3 பேரும் அந்த பள்ளத்துக்கு பக்கத்துல போய் அது எவ்வளவு ஆழமா இருக்குன்னு எட்டி பாக்குறாங்க. ஐசக், நாம வரும்போது பனிப்பிரதேசத்துல இருந்த ஒரு பெரிய பள்ளத்தை சுத்தி கடந்து வந்தோம். அந்த மாதிரி இந்த பள்ளத்தையும் சுத்தி கடந்து போயிடலாமா அப்படின்னு ஆஷ்லே யோசனை சொல்றான். அதுக்கு அரசர், இல்ல, அந்த மாதிரி அந்த பள்ளத்தை சுத்தி கடந்து போனா ரொம்ப தாமதமாயிடும். அதோட இந்த பள்ளம் பார்க்கறதுக்கு பல கிலோமீட்டர் நீளம் உள்ளது மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றாரு. அரசர் சொன்னதை கேட்ட ஐசக், அப்படின்னா இந்த பள்ளத்தை தாண்டி தான் போயாகணும், வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்றான். ஐசக் அந்த மாதிரி சொல்ல, என்ன விளையாடுறியா, இந்த பள்ளத்தை பாரு, எத்தனை ஆயிரம் அடி இருக்கும்னே தெரியல, விழுந்தா அவ்வளவுதான் அப்படின்னு ஆஷ்லே சொல்லிட்டு அதோட இந்த பள்ளம் கிட்டத்தட்ட ஒரு 20 to 25 அடி வரைக்கும் அகலம் இருக்கும், எப்படி இதை தாண்டறது அப்படின்னு கேட்கிறா. இவங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்ததை கேட்ட அரசர், ஐசக் சொல்லதுதான் சரி, இந்த பள்ளத்தை தாண்டி தான் போயாகணும், எப்படி தாண்டுறதுன்னு யோசிப்போம் அப்படின்னு சொல்றாரு. 3 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா போய் அந்த பள்ளத்தை எப்படி பாதுகாப்பா தாண்டுறதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அரசே, பேசாம ஒரு அம்பை எடுத்து அதுல கயிறை கட்டி அந்த பக்கம் இருக்கிற ஏதாவது ஒரு பெரிய மரத்துல அடிச்சு அதுக்கப்புறம் அந்த கயிறை பிடிச்சு குரங்கு மாதிரி தொங்கிக்கிட்டு அந்த பக்கம் போயிடுவோமா அப்படின்னு ஐசக் ஒரு யோசனை சொல்றான். வேணாம் ஐசக், அதுல கொஞ்சம் ஆபத்து அதிகம், ஒருவேளை நாம அதுல தொங்கிட்டு போகும்போது கயிறு அறுந்துருச்சுன்னா அப்புறம் அவ்வளவுதான் அப்படின்னு அரசர் பயமுறுத்துறாரு. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்ப ஆஷ்லே திடீர்னு ஏதோ யோசனை வந்த மாதிரி இவங்களை நோக்கி ஓடி வரா. அரசே, இப்படி பண்ண இங்க இருக்கிற மரங்கள்ல கனமான உயரமான மரத்தை வெட்டி அத அந்த பள்ளத்துக்கு நடுவுல போட்டு அது வழியா நடந்து போயிடலாமா அப்படின்னு யோசனை சொல்றான். ஆஷ்லே சொன்ன யோசனை கேட்ட அரசர் கொஞ்சம் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் இது நல்ல யோசனை மாதிரி தான் தெரியுது, முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்றாரு. அரசர் அந்த மாதிரி சொல்ல 3 பேரும் சேர்ந்து கனமான உயரமான மரத்தை தேட ஆரம்பிக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த மரம் பள்ளத்துக்கு பக்கத்துல வளர்ந்துருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அப்படின்னு அரசர் சொல்ல, சரி அப்படின்ற மாதிரி ஐசக்கும் ஆஷ்லையும் தலையாட்டிட்டு மரத்தை தேடுறாங்க. 3 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா போய் தேடுறாங்க. அந்த காட்டுல நிறைய மரங்க பள்ளத்துக்கு பக்கத்துல வளர்ந்துருக்கு. ஆனா அந்த மரங்கள் எல்லாம் ஒண்ணு உயரமா இருக்கு, இல்லைன்னா கனமா இருக்கு. உயரமாவும் அதே நேரம் கனமாவும் மரம் எவ்வளவு தேடியும் கிடைக்கல. ரொம்ப நேரம் தேடினதுக்கு அப்புறம் அரசர் ஒரு கனமான உயரமான மரத்தை கண்டுபிடிக்கிறாரு. அதிர்ஷ்டவசமா அந்த மரம் பள்ளத்துக்கு பக்கத்திலேயே வளர்ந்துருக்கு. சரி அரசே, மரத்தை கண்டுபிடிச்சாச்சு, இப்போ இந்த மரத்தை எப்படி வெட்டுறது அப்படின்னு ஐசக் கேள்வி கேட்கறான். வெட்டுறது அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல நான் மரத்து மேலே ஏறி போய் கயிறை கட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் மரத்து மேலே ஏறி போய் உயரமான ஒரு இடத்துல கயிறை கட்டிட்டு இறங்கி வராரு. சரி ஐசக், ஆஷ்லே, 2 பேரும் நல்லா கேளுங்க. பள்ளம் பக்கமா இருந்துதான் மரத்தை நாம வெட்ட ஆரம்பிக்க போறோம். மரத்தை ஓரளவுக்கு வெட்டினதுக்கு அப்புறம் நான் கயிற்றை பிடிச்சு இழுப்பேன், அந்த மரம் பள்ளத்துக்கு மேல விழுகும், அதுக்கப்புறம் அதுல நாம நடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. எல்லாம் சரி அரசே, மரத்தை எப்படி வெட்டுறது, நம்ம கிட்ட ஒரே ஒரு பிளாஸ்மா வால் மட்டும் தானே இருக்கு அப்படின்னு ஐசக் சொல்றான். முதல்ல பிளாஸ்மா துப்பாக்கியை வச்சு வெட்ட வேண்டிய பக்கத்துல மரத்தை சேதப்படுத்து, அதுக்கப்புறம் நீயும் ஆஷ்லேயும் மாறி மாறி அந்த பிளாஸ்மா வாலை பயன்படுத்தி மரத்தை வெட்டுங்க, ஓரளவுக்கு வெட்டினதுக்கு அப்புறம் நான் பக்கத்துல இருந்து மரத்தை இழுக்கிறேன் அப்படின்னு அரசர் சொல்றாரு. அரசர் சொன்னதை கேட்ட 2 பேரும் மரத்தை வெட்ட தயாராக அரசர் அந்த கயிற்றை பிடிச்சுக்கிட்டு தூரமா போய் நின்னுக்கிறாரு. ஐசக் முதல்ல மரத்தை வெட்ட வேண்டிய பக்கத்துல பிளாஸ்மா துப்பாக்கியை வச்சு சுட்டு அதை சேதப்படுத்தினான். அதுக்கப்புறம் மரத்துக்கு பக்கத்துல நின்றுகிட்டு இருந்த ஆஷ்லே பிளாஸ்மா வாழை வச்சு மரத்தை வெட்ட ஆரம்பிக்கிறான். மரத்தை ஓரளவுக்கு வெட்டினதுக்கு அப்புறம் தள்ளி நின்னுக்கிறாங்க. அரசர் அவர் கையில இருக்கிற கயிறை பிடிச்சு முழு பலத்தோட இழுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த மரம் கொஞ்சம் கொஞ்சமா சரிய ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல மொத்தமா அந்த மரம் சரிஞ்சு அந்த பள்ளத்துக்கு மேல ஒரு பாலம் மாதிரி விழுகுது. பிரம்மாண்டமான மரம் விழுந்ததுல இவங்க நின்றுகிட்டு இருக்க இடமே அதிருது. ஒரு வழியா 3 பேரும் சேர்ந்து அவங்க திட்டப்படி அந்த மரத்தை வெட்டி ஒரு பாலத்தை அமைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அரசரை பார்த்து, அப்புறம் என்ன அரசே, நடந்துடுவோமா அப்படின்ற மாதிரி பார்க்க 3 பேரும் அந்த மர பாலத்துக்கு பக்கத்துல போய் நின்று நடக்க தயாராகிறாங்க. இந்த இடத்துல சாப்டர் 17 கிங் இன் ஆக்ஷன் பார்ட் 3 முடியலாம். ஸோ இவங்க இந்த மரம் பாலம் வழியா இந்த பள்ளத்தை சக்சஸ்ஃபுல்லா கடப்பாங்களா, இதுக்கப்புறம் அந்த ஆத்துல இருக்கிற பிரச்சனையை இவங்க எப்படி சமாளிக்க போறாங்க, அந்த பிரச்சனை இருக்கிறது இவங்களுக்கு தெரியுமா, அது தெரியாம போய் இவங்க மாட்டிப்பாங்களா, இவங்களுடைய இலக்கு அடைவாங்களா, இதை பத்திலாம் தெரிஞ்சுக்கணும்னா ஆர்வமா காத்திருங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவோம். ஒரு கதை சொல்லவா?